ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் ஒரு ஈஸியான ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். ப்ராப்ளம் நம்பர் 1047, ரிமூவ் ஆல் அட்ஜசன்ட் டூப்ளிகேட்ஸ் இன் அ ஸ்ட்ரிங். நமக்கு இன்புட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுப்பாங்க. அந்த ஸ்ட்ரிங்கில் லோவர் கேஸ் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு அவங்க என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னா, அட்ஜசண்ட்டாக இருக்க ஈக்குவல் லெட்டர்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பக்கத்தில் இருக்க சேம் லெட்டர்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரிங்லேருந்து ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் இந்த எக்ஸாம்பிளை ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சாலே உங்களுக்கு ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நம்ம டாஸ்க் என்னது? அட்ஜசண்ட்டாக இருக்க ஈக்குவல் லெட்டர்ஸை ரிமூவ் பண்ணணும். கரெக்டாக? இங்கே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு பக்கத்தில் எங்கே ஈக்குவலான கேரக்டர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிபி. கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பிபியை ரிமூவ் பண்ணுறேன். ஓகேவா? ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்கும்? எனக்கு வந்து ஸ்ட்ரிங்கு அப்டேட் ஆகிடும். இப்போ நம்ம அகைன் செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு பக்கத்தில் எங்கே ஈக்குவலான கேரக்டர்ஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏஏ ஈக்குவலாக இருக்குது. கரெக்டாக? அதேமாதிரி அட்ஜசண்ட்டாகவும் இருக்குது. ஸோ நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு அப்டேட்டட் ஸ்ட்ரிங் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்தராக இதுக்கு மேலே என்னால் எதுவுமே பண்ண முடியாது. கரெக்டாக? சியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான கேரக்டர், ஏவும் வந்து ஒரு யூனிக்கான கேரக்டர். ஸோ என்னோடய ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா சிஏ. நம்ம டெஸ்ட் கேஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சிஏ தான் வந்திருக்கு. ஓகேவா? இந்த ப்ராப்ளமை எப்படி எஃபிஷியண்ட்டாக சால்வ் பண்ணலான்னா, ஸ்டாக் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் கொஷினில் இந்த மாதிரி பக்கத்து எலமெண்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறாங்களோ, அப்போல்லாம் நம்ம வந்து ஸ்டாக் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸ்டாக் வந்துட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு ஐடியலாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இனிஷியலாக ஒரு எம்டியான ஸ்டாக் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை ஐட்ரேட் பண்ணுறதுக்காக ஐன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஐத்து பொசிஷனில் எனக்கு என்ன எலமெண்ட் இருக்குது? ஏ இருக்குது. அதே மாதிரி ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எம்டியாக இருக்குது. ஸோ என்னால் எந்த ஒரு கம்பேரிசனுமே மேக் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஏவை ஸ்டாக் உள்ள புஷ் பண்ணுறேன். ஓகேவா? ஸ்டாக் உள்ள புஷ் பண்ணிவிட்டேன். புஷ் பண்ணதுக்கப்புறமா நான் ஐயை மூவ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ எனக்கு ஐத்து பொசிஷனில் என்ன எலமெண்ட் இருக்குது? பி இருக்குது. கரெக்டாக? ஸோ பி இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பியும் அதாவது கரண்ட் கேரக்டரையும் டாப் ஆஃப் த ஸ்டாக்கில் இருக்க கேரக்டரையும் நான் வந்து கம்பேர் பண்ண போகிறேன். அதாவது பீக் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டாக்கில் வந்துட்டு எனக்கு பீக் ஆப்ரேஷன், அதாவது டாப் ஆஃப் த ஸ்டாக்கில் என்ன எலமெண்ட் இருக்குது? ஏ இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ நான் இந்த 2 கேரக்டர்ஸையுமே நான் வந்து கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ இது 2மே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மேட்ச் ஆகலை. ஸோ நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? அட்ஜசண்ட்டாக இருக்க ஈக்குவல் கேரக்டர்ஸ் தான் ரிமூவ் பண்ண சொன்னாங்க. கரெக்டாக? ஸோ நமக்கு வந்து ஈக்குவலான கேரக்டர்ஸ் வரல. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, கரண்ட் கேரக்டரை ஸ்டாக்கில் அப்பன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஸ்டாக்கில் அப்பன் பண்ணிவிட்டேன். அப்பன் பண்ணதுக்கப்புறமா ஐயை மூவ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஐத்து பொசிஷனில் என்ன எலமெண்ட் இருக்குது? பி இருக்குது. அதே மாதிரி ஸ்டாக்கோட டாப்பில் என்ன எலமெண்ட் இருக்குது? பி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, 2மே கம்பேர் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகுது. ஸோ மேட்ச் ஆச்சுன்னா நம்மளை வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? மேட்ச் ஆச்சுன்னா ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, பாப் பண்ணுறேன். ஓகேவா? ஸ்டாக்கில் இருந்து அந்த பியை பாப் பண்ணிடுறேன். ஸோ அந்த ப்ராப்ளமில் வந்து நீங்கள் 2 விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கரண்ட் கேரக்டரும் டாப் ஆஃப் த ஸ்டாக் கேரக்டரும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பாப் பண்ணிடுவீங்க. அப்படி இல்லைனா கரண்ட் கேரக்டரை ஸ்டாக்கில் புஷ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் வந்து ஐயை மூவ் பண்ணுறேன். இப்போ ஐத்து பொசிஷனில் எனக்கு ஏ இருக்குது. அதே மாதிரி டாப் ஆஃப் த ஸ்டாக்கில் அகெயின் எனக்கு ஏ தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ 2மே எனக்கு மேட்ச் ஆகுது. ஸோ மேட்ச் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஸ்டாக்கை பாப் பண்ணும். கரெக்டாக? ஸோ எனக்கு வந்து இப்போ ஸ்டாக் வந்து எம்டி ஆயிடுச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணுறேன். அதாவது ஐயை மூவ் பண்ணுறேன். இப்போ கரண்ட் கேரக்டர் என்னது? சி. ஸோ அதே மாதிரி கம்பேர் பண்ணுறதுக்கு எந்த எலமெண்ட்டுமே இல்லை. ஸ்டாக் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, கரண்ட் கேரக்டர் அதாவது சியை வந்துட்டு ஸ்டாக்கில் புஷ் பண்ணுறேன். ஓகேவா? புஷ் பண்ணதுக்கப்புறமா ஐயை மூவ் பண்ணலாம். இப்போ ஐத்து பொசிஷனில் என்ன எலமெண்ட் இருக்குது? ஏ இருக்குது. கரெக்டாக? ஸோ கரண்ட் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏ. அதே மாதிரி டாப் ஆஃப் த ஸ்டாக்கில் என்ன கேரக்டர் இருக்குது? சி இருக்குது. ஸோ 2மே நமக்கு வந்து மேட்ச் ஆகலை. மேட்ச் ஆச்சுன்னா தான் நம்ம வந்து பாப் பண்ணுவோம். ஸோ மேட்ச் ஆகாமல் இருந்துச்சுன்னா நான் வந்து கரண்ட் கேரக்டரை ஸ்டாக்கில் வந்து புஷ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஐயை மூவ் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே என்னால் ஃபர்தராக எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா ஐ வந்து பவுண்டை விட்டு வெளியில் போயிடுச்சு. இப்போ எனக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஸ்டாக்கில் இருக்கும். ஓகேவா? அதாவது சி அண்ட் ஏ தான் என்னோடய ஃபைனல் ரிசல்ட். ஓகேவா? இப்போ நம்ம இந்த சொல்யூஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இனிஷியலாக ஒரு எம்டி ஸ்டாக் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை வந்து ஐட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஐன்னு ஒரு வேரியபிளை வச்சு நான் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை ஐட்ரேட் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கரண்ட் கேரக்டர் அதாவது ஐத்து பொசிஷனில் இருக்க கேரக்டரையும் ஸ்டாக்கோட
டாப்பில் இருக்க கேரக்டரையும் நான் வந்து கம்பேர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ 2மே எனக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து பாப் பண்ணுவோம். கரெக்டாக? ஸ்டாக்கை வந்து பாப் பண்ணிடுவோம். ஸோ நான் வந்து பாப் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக இந்த பீக் ஆப்ரேஷன் அப்புறம் இந்த பாப் ஆப்ரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்டி ஸ்டாக்ல நம்மளால பண்ண முடியாது. கரெக்டா? ஸோ இந்த ஆப்ரேஷன் எல்லாத்தையுமே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டாக்ல எலமெண்ட் இருக்கா நான் வந்து செக் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸ்டாக்ல எலமெண்ட் இருந்தால் மட்டும்தான் என்னால் இந்த ஆப்ரேஷன்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் வந்து இந்த கண்டிஷனை செக் பண்ணுறேன். ஓகேவா? சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா நான் வந்து ஸ்டாக்ல கரண்ட் எலமெண்ட்டை நான் வந்து புஷ் பண்ணிடுவேன். கரெக்டா? கரண்ட் கேரக்டரை நான் வந்து புஷ் பண்ணுறேன். இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ நமக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ல இருக்கும். பட் ஆனால் நமக்கு வந்து ஸ்ட்ரிங்காக தான் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஜாயின்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணி அந்த ஸ்டாக்ல இருக்க கேரக்டர்ஸை ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றுறேன். ரன் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணலாம். நமக்கு வந்து சொல்யூஷன் அக்செப்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.